வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரபல நகைச்சுவை நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் உடல் நல குறைவால மரணம் அடைஞ்சிட்டாரு. கடந்த ஒரு 3 நாளாகவே சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய இறுதி சடங்குல அவருடைய மனைவி திருமதி பிரியங்கா ரோபோ சங்கர் டான்ஸ் ஆடிட்டாங்க. இது எப்படி கணவர் இறந்திருக்கும் பொழுது மனைவி டான்ஸ் ஆடலாம், அந்த மாதிரி ஒரு தரப்பு அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு தரப்பு அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் இதுக்கு பின்னாடி ஏதாவது சைக்காலஜி இருக்கா, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டதன் காரணமாக அவங்க நடனம் ஆடினாங்களே, அதுக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஃபார்மேட் அப்படின்றது கிடையாது. ஒரு சிலர் அழுது அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க, ஒரு சிலர் பாடி வெளிப்படுத்துவாங்க. இன்னமும் கிராமங்கள்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒப்பாரி நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பாட்டு பாடி அவங்க மனசுல இருக்கக்கூடிய சோகத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சிலர் நடனமாடி அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. சைக்காலஜியில இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உளவியல் சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கோ தெரப்பீஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான சைக்கோ தெரப்பி எக்ஸ்பிரசிவ் டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி. ஒருத்தருக்குள்ள அமுக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை நடனத்தின் மூலமாக வெளிப்படுத்துறது தான் இந்த எக்ஸ்பிரசிவ் டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிரசிவ் டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பில ரொம்ப முக்கியமா நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரோபோ சங்கர் அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்துல பறை வாசிச்சாங்க. அந்த பறை சத்தத்தை காதுல கேட்கும் பொழுது பிரெயின்ல இருக்கக்கூடிய ஆடிட்டரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த போய் அடையுது. வெளி உலகத்துல இருந்து நாம காது மூலமாக கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஆடிட்டரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியா செய்யுது. அதே மாதிரி நம்முடைய பிரெயின்ல மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. உடம்புனுடைய அசைவுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது, மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தான் இந்த மோட்டார் கார்டெக்ஸ்னுடைய வேலை. நாம நடக்கிறதா இருக்கட்டும், குதிக்கிறதா இருக்கட்டும், ரன்னிங் போகிறதா இருக்கட்டும், அல்லது டான்ஸ் மூவ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், உடம்புல எந்த அசைவுகள் நடந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது இந்த மோட்டார் கார்டெக்ஸ்னுடைய வேலை. அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த பறை சத்தத்தை கேட்கறாங்க, அந்த சத்தத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஆடிட்டரி கார்டெக்ஸும் மோட்டார் கார்டெக்ஸும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி அவங்களால ஆட முடியும். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்னா அது சந்தோஷத்தின் வெளிப்பாடு, கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவங்க மனசுல இருக்கக்கூடிய சோகம், பிரிவு, வலி, வேதனை இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வடிகால் தான் இது. இப்படி ஆடும் பொழுது அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யும் பொழுது நம்முடைய உடம்புல என்டார்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒன்று சுரக்குது. இந்த என்டார்பின்ஸை என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு நியூரோ சயின்ஸ்ல சொல்றாங்க. யார் ஒருத்தர் உடல் ரீதியான வேலைகள்ல தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்புல என்டார்பின்ஸ்னுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். அந்த உடம்பு ஒரு ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரோபோ சங்கர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தாரு. ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. அந்த ஒரு 3 நாள் 4 நாள் அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கும் சோகத்துக்கும் ஆளாகி இருந்திருப்பாங்க. இந்த மன அழுத்தம் எப்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக இருக்குதோ அப்ப அவங்களுடைய பிரெயின் மூலமாக உடம்புல கார்டிசல் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒன்று உற்பத்தி ஆகுது. இந்த கார்டிசல் ஒருத்தருடைய உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய கார்டிசல் அப்படிங்கிற கெமிக்கல்னுடைய உற்பத்தியை கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய உடம்புல என்டார்பின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் பெயின் கில்லர் அந்த கெமிக்கல்னுடைய உற்பத்தி அதிகமாகணும். அப்படி அதிகமாகணும் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு திருமதி பிரியங்கா ரோபோ சங்கர் நடனம் ஆடி இருக்காங்க. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதை நம்ம விவாதமாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி இப்படி ஆடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு உளவியல் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா கமெண்ட் சொல்றவங்களுக்கு
அவங்க எப்படி இந்த மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேணா சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது அவங்க கிட்ட ஒரு வழிமுறைகள் இருக்கலாம். ஆனால் அதே வழிமுறை தான் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இவங்க நடனமாடி அவங்களுடைய சோகத்தையும் பிரிவையும் வேதனையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்படி வெளிப்படுத்துறதுனால நியூரலாஜிக்கலி இன்னொரு விஷயமும் நடக்குது. நம்முடைய பிரெயின்ல அமிக்டலா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. எமோஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது தான் இந்த அமிக்டலானுடைய வேலை. அமிக்டலா சரியாக ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னால் அவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அமிக்டலா கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த அமிக்டலானுடைய பாதிப்பை சரி செய்யணும். கணவர் இறந்துட்டாரு, இனி இந்த நிலைமையை நம்ம ஏத்துக்கணும், இதுதான் நிலைமை, நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டாலும் அவர் திரும்ப உயிரோட வரப்போறது இல்லை அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்குள்ள வரணும். அந்த புரிதல் எப்ப வரும் அப்படின்னா அமிக்டலா சரியாக வேலை செய்யும் பொழுது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் சரியாக வேலை செய்யும் பொழுது அவங்க இந்த மாதிரி ஒரு ரேஷனலான தர்க்க ரீதியிலான முடிவுகளை எடுக்க முடியும். கணவர் இப்ப இல்லை, இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை நம்ம ஏத்துக்கணும். அப்போ அமிக்டலா கூல் டவுன் ஆகணும். அப்ப அந்த அமிக்டலா எப்ப கூல் டவுன் ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸை ஏதோ ஒரு வகையில வெளியில கொட்டணும். அப்படி வெளியில கொட்டினால்தான் அமிக்டலா சாந்தமாகும். அவங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்பது நன்றாக வேலை செய்யும். நம்முடைய உடம்புல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு. இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ்லயோ ஏதோ ஒரு சோகத்திலேயோ ஒரு நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அப்போ அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் பண்ணி கூல் டவுன் பண்ணி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அந்த நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தணும். அப்படி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய செயல்பாடு அதிகமாகும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய செயல்பாடுகள் ஸ்லோ டவுன் ஆகி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால திருமதி பிரியங்கா ரோபோ சங்கர் அவர்கள் அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த நடனத்தை கையில எடுத்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தேவையில்லாத விமர்சனங்களை, தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வைக்க வேண்டாம். ஏற்கனவே அவங்க வேதனையில இருக்காங்க, அவங்கள மேலும் வேதனைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.